சேலத்துல நடைபெற உள்ள பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்க கோரி அந்த கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் காவல் ஆணையர் அலுவலகத்துல மனு கொடுத்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வரும் 29ஆம் தேதி சேலம் 5 ரோடு பகுதியில உள்ள ஒரு திருமண மண்டபத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில நடைபெற உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி தரப்பு காவல்துறையிடம் அளித்த மனுவுல உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தால பாமக தலைவர் அன்புமணிதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. எனவே பொதுக்குழுவை கூட்டவும் அதற்கு தலைமை ஏற்கவும் தலைவர் அன்புமணியை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு பொதுக்குழுவுக்கு அனுமதி தர வேண்டாம்னு அந்த மனுவுல குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில சேலத்துல நடைபெற உள்ள பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரி ராமதாஸ் தரப்பினர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்துல மனு கொடுத்திருக்காங்க. ராமதாஸ் தலைமையில நடைபெறும் பொதுக்குழுவுக்கு அன்புமணி ஆதரவாளர்களால அச்சுறுத்தல் இருப்பதா மனுவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவையும் மீறி பொய் புகார் கொடுத்த அன்புமணி ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த மனுவுல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.